ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாருமே வாட்ஸ்அப்ல பொதுவா இமேஜ் ஸ்டேட்டஸ், வீடியோ ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவன் தான். டெய்லி ஒரு இமேஜ் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணலனா கூட அன்னைக்கு சோறு தண்ணி இறங்காது, அடுத்தா தூக்கம் வராது, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படி பல பிரச்சனைகளோட நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு அருமையான சூப்பரான ஒரு ட்ரிக் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன ட்ரிக் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்க உங்க மொபைல்ல நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க உங்க மொபைல் இருந்துகிட்டே உங்க நண்பர்களை குழப்பி விட்டுக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது என்ன ஒரு ட்ரிக், அப்படி ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய சீக்ரெட்டான ஸ்டேட்டஸ் ட்ரிக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கள் கூட லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்டோட மொபைல்னு வச்சுப்போம். அவங்க மொபைல்ல அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்றாங்க. இது வந்து நம்மளுடைய மொபைல் வச்சுப்போம். சோ அவங்க ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண உடனே நமக்கு வந்துடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்டஸ் இங்க வந்துடுச்சு. இப்ப நான் இங்க பாக்குறேன். நான் இங்க பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இங்க விழுந்துடுச்சு, நம்பர் 1 விழுந்துடுச்சு. சோ அதை அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம நம்பர் தெரியும். பாத்தீங்கன்னா இந்த பொம்மை படம், மஞ்சள் கலர் பொம்மை படம் தான் இதான் என்னோட இது. சோ இது நான் பார்த்தேன் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இப்படிதான் நம்ம நண்பர்கள் ஏதாவது ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றது நம்ம நேம் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இது 98 99 அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு ட்ரிக் பண்ண போறோம். நம்ம நண்பர்கள் அப்லோட் பண்ண எந்த ஒரு ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் அது இமேஜ் ஸ்டேட்டஸ், வீடியோ ஸ்டேட்டஸ், எந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாலும் நாம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்க்காமலே அவங்கள்ட்ட ஸ்டேட்டஸை நாம பாத்துக்கலாம். நாம பாத்துருக்கோம் அப்படின்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எப்படின்றது இப்ப பாத்துக்கலாம். சோ இது பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் நீங்க பாத்துட்டு கூட யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட வாட்ஸ்அப் நீங்க ஓபன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள ஓடிடுங்க. உள்ள ஓடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மொபைல் யூசிங் டேட்டா அப்புறம் வந்து கனெக்டிங் வைஃபை அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ உங்க மொபைல்ல, அதாவது நீங்க வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருங்க. இல்ல அப்படின்னா நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் விட ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இது எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்ப நான் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன்னா இவ்வளவுதான் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சோ இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய கஜகஜான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஆனா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான், ஈஸியா இருக்கும். சோ இப்ப நம்ம வந்த வேலை என்னன்னா வேற இதுல எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா இது அப்படி ஓரமா இருக்கட்டும். எல்லாம் பாத்துடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய போட்டோ, இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய போட்டோ நம்ம இப்ப நேரமே பார்த்தா அந்த போட்டோ, அதாவது அந்த ஸ்டேட்டஸ் அது ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துருச்சு. அப்படியே பேக்ல வாங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்டோட மொபைல் வச்சுப்போம். ஃப்ரெண்டு அவங்க மொபைல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், இமேஜ் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல நான் ஓபன் பண்றேன். இங்க அப்லோட் பண்ண உடனே என்னுடைய வாட்ஸ்அப்ல வரும் பாருங்க. அப்லோட் பண்ணிட்டேன்னா இங்க வந்துடுச்சு இல்ல. இப்ப நான் இங்க ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம நேம் வந்து இங்க காமிக்கும். ஓகேவா? அதனால நான் இங்க ஓபன் பண்ணி பாத்துக்கல. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், அப்படியே பின்னாடி ஓடி வந்துட்டு இப்ப அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த அப்ளிகேஷன் அப்படி இருக்கும்ல, அதை அப்படியே ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அங்க அப்லோட் பண்ண ஸ்டேட்டஸ் இங்க வந்துருக்கும். பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. நம்ம வாட்ஸ்அப்பே ஓபன் பண்ணி பார்க்கல. இத்தனைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம நேம் காமிக்காது. பாத்தீங்கன்னா வெறும் 0 தான் காமிக்கும். பாத்தீங்கன்னா நான் இப்ப இங்க இருந்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி காட்டுறேன். சோ வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா இந்த நேம் தான் காமிக்கும். இந்த பொம்மை படம் போட்டுக்கல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்த நேமும் காமிக்கல, 0 தான் காமிக்கும். ஆனா நான் உங்கள்ட்ட ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம பாத்துக்கலாம். சோ அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல நார்மல் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். சோ இதுல உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இமேஜஸ், ஸ்டேட்டஸ் வீடியோஸ், அப்புறம் சேவ்டு ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதுல ஸ்டேட்டஸ் இமேஜஸ் தான் நம்ம இப்ப பார்த்தது. அவங்க அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆயிரும். அவங்க வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னா அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் இங்க வந்து டவுன்லோட் ஆயிரும். சோ அதுல ஒவ்வொரு இமேஜுக்கும் இங்க பாத்தீங்கன்னா சேவ் பண்ணோட ஆப்ஷன் இருக்கும், ஷேர் பண்ணோட ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த இமேஜ் நமக்கு தேவைப்படுது, நம்மளுடைய கேலரியில சேவ் பண்ணணும். அதாவது இது வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ள சேவ் ஆயிருக்கும். நம்ம அந்த இமேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த இமேஜ் உங்களோட கேலரியில சேவ் ஆயிரும். இல்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எந்த சாஃப்ட்வேர் எந்த இதுல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது மேனட்ரிக். சோ நாம இங்க பாத்துருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல கீழே நம்மளோட நேம் வந்து காமிக்கவே செய்யாது. சோ சூப்பரான ட்ரிக் இது. சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.